ஐயா வணக்கம் ஐயா. தயவு ஐயா. வந்தனம் ஐயா. வந்தனம் ஐயா. ஐயா அடியேனுக்கு ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா ஐயா, இப்ப நம்ம இந்திய சட்டப்படி கருணை கொலை செய்யலாம். கருணை கொலைக்கு அனுமதியும் குடுக்குறாங்க. சட்டப்படியே அதுக்கு அனுமதி குடுக்குறாங்க. இப்ப அது அது கொலை தானது ஐயா. அது ஒரு கொலை தான. ஆனா அதுக்கு சட்டப்படி வந்து அனுமதி குடுக்குறாங்க. ஆனா அது அருள் நீதி சட்டப்படி அது சரியாயா? இத பத்தி நமது சுவாமிகள் ஏதாவது சொல்லியிருக்காரா? இத பத்தி மட்டும் அடியனுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுங்கய்யா. இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு அருட்பெரும் ஜோதி தயவு திரு காசிநாதன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. இது கருணை கொலை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அரசாங்கம் செய்யலாம்னு இதுக்குன்னு சட்டம் இருக்கு, அதனால அதை செய்யலாமா, செய்வது நியாயமா, அது நியாயம் இல்லைன்னு தோணுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது எக்காரணத்து கொண்டும் கொலை பாதக செயல் நாம் செய்தல் கூடாது. என்னன்னா அதுக்குன்னு நம்ம ஒரு கருணை கொலை அப்படின்னு பெயர் வச்சுட்டு அதை அதுக்கு ரைட் எடுக்க முடியாது. ஆனால் நம்ம தினசரி மூச்சு விடும்போதும் சரி, நடந்து போகும்போதும் சரி, இயற்கையில் பல உயிர்கள் மிதிப்பட்டு இறந்து போயிடலாம். அது ஒன்றும் அது செய்ய முடியாது. அது அழித்தல் தொழிலானது அது பலவேறு வகையில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி கருணை கொலைன்றது ஒரு உதாரணம் சொல்லலாம். மகாத்மா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்காரு. அந்த ஆசிரமத்தில் ஒரு கன்றோ இல்லை ஒரு ஆடோ ஒரு மிகுந்த ஒரு வியாதியினால அது ரொம்ப கஷ்டப்படுது. அது ஜீவித்திருக்கவே முடியாத ஒரு மரண வேதனையில் அது ஒரு சில நாட்கள் துன்பத்தில் இருந்தது. அதை பார்த்து மகாத்மா காந்தியடிகள் சகிக்க முடியாதவராய் அங்கிருந்தவங்களுக்கு அதை கொலை செஞ்சிருங்க, பாவம் அது இவ்வளோ சில நாட்களாகவே துன்பப்படுது, கொலை செஞ்சிருங்க அப்படின்னு போட்டு செஞ்சிட்டாங்க. ஆனால் அது தவறு அப்படின்னு சொல்லுவார் சரவண சுவாமி. அது எந்த வகையில் தவறு அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கு. இந்த வாழ்வுன்றது என்னன்னா அது அனுபவம் தான். அது சதா நமக்கு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அனுபவத்தை யார் கொடுப்பது, அனுபவம் யாருக்கு, இதுதான் நம்ம அதில் கவனம் செலுத்துறதுல. இந்த அனுபவிப்பது யார், அனுபவத்தை தருவது யார், அந்த அனுபவம் எப்படி தரப்படுகிறது என்பதெல்லாம் நாம் அறிய முடியாத ஒரு ரகசியமாகவே இருக்கு. இந்த இந்த பூமியிலும் சரி, அண்ட பேரண்டங்களில் எத்தனையோ கோடி 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 எண்ணிறந்த கோடி இப்போ அண்டங்கள் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே மெய்ஞானிகள் சொன்னது தான். அங்கெல்லாம் அந்தந்த ஒரு சூரிய குடும்பத்தில் பூமி போல நில உலகம் இருக்கு. அதில் உயிர்களினுடைய எண்ணிக்கையெல்லாம் கணக்கே இது பண்ண முடியாது. இப்போ மனிதர் எடுத்துட்டோம்னா ப்ரெசன்ட் டைம் 800 கோடி மக்கள் இருக்காங்க. இதில் அன்றாடமே இதில் கழிவதும் புதிதாக பிறப்பதும் இருந்துகிட்டு இருக்கு. ஜனத்தொகை எடுத்துக்கிட்டால் 800 கோடி மக்கள் இப்போது இருக்க காலகட்டத்தில். உயிர்களை கணக்கிடலாம் முடியவே முடியாது. 84 லட்சம் டைப் யோனி பேதமுடைய உயிரினங்கள் இருக்கு. அதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு தனித்தனி உயிருக்கு உள்ளவோ
அந்த மெய்ப்பொருள் பரிபூரணமாக இருக்கிறது என்பதுதான் எந்த ஒரு மதத்திலையும் சமயத்திலையும் இவர் வள்ளலார் சொன்ன மாதிரி வெளிப்படையாக அதை சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தா இவ்வளோ புற வழிபாட்டு முறைகள் மலிந்து போய் இருக்காது. அதை சொல்லலை. எங்கேயோ அதான் வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் காட்டி விட்டார்கள். ஆகாயத்தில் எங்கேயோ வைகுந்தம் இருக்குது, கந்தருளுக்கு அங்கே இருக்கு, கைலாயம் வானத்தில் இருக்கு, இப்படியெல்லாம் பிண்டத்தில் உள்ள ஒன்றை அண்டத்தில் காட்டி உண்மையை மறைச்சிட்டாங்க. அதனால புற வழிபாட்டு வெளியில தான் வழிபாட்டு முறையில் இருந்ததால உயிருக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார்ன்ற உண்மையை ஏகதேசம் உணர்ந்து கூட அதை மக்களுக்கு சொல்லாம அதை மூடி மறைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால இப்போதான் சுத்த சன்மார்க்கத்தின் மூலமா தான் நம்ம உண்மையை உள்ளபடி காண்பதற்கான ஒரு வழியை வரலாறு நமக்கு வழங்கியிருக்கார். ஆக ஒவ்வொரு உயிருமே ஆண்டவர் வாழுகின்ற உண்மையான ஒரு ஆலயங்கள். சரி, உயிர் என்பது என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உயிர் ஏன் இந்த உலகத்துல பிறந்து வாழ்க்கை என்ற ஒரு இதுல சிறைப்படுத்தப்பட்டு இன்பம் துன்பம் என்கின்ற அனுபவத்தை கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு உயிரும் தானா முன் திட்டம் தீட்டி முன் ஏற்பாடு பண்ணி அல்லது விரும்பி இங்க வரல. அனைத்துமே இங்க வந்திருக்கிற மனிதன் முதல் கொண்டு புல் பூண்டு ஆடு மாடு எல்லா உயிர்களும் நம்ம இங்க வரப்போறோம். நம்ம ஏற்றிருக்கிற இந்த புதிய பிறவியை எடுத்துக்கொண்டோம்னால் கூட நமக்கு முன்னாடி தெரியாது. அந்த பிறந்த அந்த செகண்டுக்கு முன்னாடி வரையில நம்ம இங்க வரப்போறோம், இந்த வாழ்வு நமக்கு கிடைக்க போகுதுன்னு நம்ம சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நம்ம விரும்பி வரல. அதனால இது எல்லாமே இன்னும் ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையை சொல்லப்போனா வலுக்கட்டாயப்படுத்தி தான் நம்மளாம் இங்க வந்திருக்கோம். இன்னும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது நான் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் இந்த வாழ்வு நான் வேண்டி பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நான் முன்ன இருந்தேனா இல்லையான்னு எனக்கு தெரியாத. ஆக என்னுடைய இதுல பார்க்கும்போது நான் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிளைண்டு தான். எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இந்த வாழ்வுல நான் வரவழைக்கப்பட்டுள்ளேன். ஆக நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இன்பம் துன்பம் என்கின்ற அனுபவத்தை நுகர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சட்டமா இருக்கு. ஆக இது ஒரு பலவந்தமா இருக்கிறது தானே நமக்கு தோணுது. அந்த மாதிரி இப்ப நம்முடைய மனதில் அந்த மாதிரி உரிக்குது. மனித மனத்தில் தான். மற்ற ஜீவராசிகள் அதெல்லாம் நினைக்க முடியாது. அது நிகழ்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு முன்பின் எதுவும் தெரியாது. நமக்கு எப்படி தெரியாதோ அதை பத்தி அதுக்கு தெரியாது. நம்ம பிறந்தோம் இறந்து போறோம், அது எது பத்தியுமே அது நினைக்க முடியாது. அந்த நிலையில அந்த ஜீவன் அப்படிதான் வச்சிருக்காரு. அது நிகழ்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம், வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. அதனால அதுக்கு நோய் நொடியெல்லாம் கிடையாது, பயம் வாழ்க்கையில எதுவும் கிடையாது. ஆனா மனிதனுக்கு அப்படி கிடையாது. மனிதன் கடந்த காலம் இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, இப்ப நிகழ்காலத்து இப்படி இருக்கே, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு எண்ணங்கள் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கு. அதனால அவனுக்கு பயம் மனக்கவலை இது பைத்தியம் பிடிக்கிற ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காரணம் நம்ம இறந்த காலம் எதிர்காலம் இதையே நம்ம மனசுல இறந்த காலம் இப்படி ஆகிப்போச்சு, நிகழ்காலத்தில் இப்படி நடக்கணும்னு ஒரு அகங்காரத்தோடு நம்ம செயல்பட்டிருக்கோம். எதிர்காலத்தை பற்றி நமக்கு தெரியாது. எதிர்காலத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி இருக்கும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம முக்காலத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் முக்காலமும் நிகழ்காலத்தில் தான் அது நடந்துகிட்டு இருக்கும். சரிங்க, இதுக்கு எல்லாம் அனலைஸ் பண்ணுற போது இந்த உயிர் ஏன் இங்கே வரவழைக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே பல பதிவுகள்லாம் அதை நம்ம குழுவில் பார்த்துருக்கோம். அந்த உயிர் ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னா, அந்த உயிர்ன்றது யாருன்னா
அதுதான் வள்ளல் பெருமான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். ஒன்றே சிவம் தான், ஒன்றே சிவம் தான். அதாவது இறைவன் மட்டும்தான் இருக்கிறார் என்பதை இவ்வளவு வெளிப்படையாக யாரும் இதுகாரும் சொல்லவில்லை. ஆனால் நம்ம எந்த ஒரு ஐயப்பாடு வர்றதுக்கு முன்னாடி இதை நம்ம அஸ்திவாரம், இந்த ஒரு உண்மையை மனதில் அஸ்திவாரம் இறைவன் மட்டும்தான் இருக்கிறார். இதுதான் அடிப்படையான ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு அன்பு தத்துவம் இயற்கையாக இந்த உலகத்தில் இருப்பதுதான் ஒரு வியப்பு. இப்போ அந்த அன்பு தத்துவம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுதான் ஒரு இயற்கை. அந்த ஒரு அன்பு தத்துவம் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம். அது ஒரு வெளியாக, அது ஒரு வெளி, அன்பு என்கின்ற ஒரு வெளியாக, அதுதான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை. அது இயற்கையாக இருக்கிற உண்மை. உண்மைன்னா உள்ளீடாக இருக்கிற அந்த மெய்ப்பொருள், அதுதான் சத்து பொருளாக, இயற்கை உண்மையாக. இன்னும் குழந்தைகளும் எளிதிலே புரிந்து கொள்ள வேண்டும்னா அது ஒரு அன்பு இருப்பு என்கின்ற ஒரு வெளி. அது எங்கும் நிறைந்தது. அது அது பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ் முழுதும் அது நிறைந்திருக்குது. ஆனா அந்த இடத்துல அதுக்கு வாழ்வு என்பது கிடையாது. அன்பு அன்பு அன்புன்னு நாம சொல்றோம். அது அன்புன்னா எப்படி அது அனுபவத்துக்கு வரலன்றதுதான் இறைவனுக்கே உள்ள ஒரு குறைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இறைவனுக்கு அந்த குறை, அந்த ஒரு நிலை இருக்கிறதுனால்தான் நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை வருது. நம்மெல்லாம் பிரச்சனை இருக்கு, நோய் நொடியில துன்பப்படுறோம், சோதனை வருது, வேதனை வருது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கவலை, எந்த ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம விரும்பாத எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா அந்த உயிர் அறிவில் தான் இவ்வளவும் நடக்குது. உயிர் அறிவில் அது ஒரு ஸ்பேஸ் தான். இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா இதுதான் அனுபவம். அந்த அன்பு தத்துவமே அனுபவத்துக்கு அதை வரணும். அன்பு தத்துவத்தை அனுபவத்துக்கு வரணும்னா அன்பு என்கின்ற இருப்பு அந்த அனுபவத்துக்கு வரணும்னா அருள் என்கின்ற உணர்வுக்கு வருது. அருள் என்கின்ற ஒரு உணர்வுக்கு வருது. அன்பு இருப்பு அகண்டமானது, அகண்டமானது. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டு அந்த அன்பு இருப்பு அனுபவத்துக்கு வரும்போது தன்னை அருள் என்கின்ற உணர்வு இது அணு ஆயிடுது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டா வரும், அணுத்துவமானது. அணுத்துவம்னா எக்ஸ்ட்ரீம் பின் பாயிண்ட், ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி நுண்ணுணர்வுன்றார். நொக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது அது அப்படி அந்த மாதிரி இயற்கையில் அது இருக்கு. அப்போ அந்த இடத்துல தான் அது குறிப்பாக அருள் உணர்வு, அதை பொதுவாக உணர்வு அப்படின்னே வச்சுப்போம். ஆனால் அந்த இடத்துல இறைவனுக்கு அந்த அன்பு என்கின்ற இருப்பை அருள் தன்மையாக வெளிப்படுத்துகின்ற போது அதை முறைப்படுத்தி தான் அனுபவ ரீதியாகத்தான் வெளிப்படுத்தணும். ஆனாலும் அந்த உணர்வு, அருள் உணர்வு எங்கே வெளிப்படுது, அப்படி எங்கே அது நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் என்கின்ற ஒரு ஒன்றில் தான் நிற்குது. அந்த அருள் உணர்வு என்பது அன்பை சூழ்ந்து உயிர் வெளி, உயிர் வெளி, அதனை உணர்கலை வெளியில் அயல் அற வகுத்த அற்புதம். அந்த வெளியில் தான், அந்த உயிரில் தான் அவருக்கு அனுபவமாக தன்னை மாற்றிக்கொண்டு இறைவன் வாழ வருகின்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி அது முறைப்படி அதை பூஜ்ய நிலையிலிருந்து தான் தன் அனுபவத்தை சிறிது சிறிதாக வளர்த்து கொள்ளுகின்றார். கடைசியில் தான் தன்னுடைய அன்பு இருப்பினுடைய இயற்கையான அந்த ஆண்டவருடைய தன்மை, அவருக்கு ஒரு தன்மைன்றது தான் அருள். அந்த அருள் தன்மையை பூரணமாக அனுபவப்படுத்தணும். அதை எங்கே அனுபவப்படுத்தணும், எங்கே அனுபவப்படுத்த முடியும் அப்படின்னா
உயிர் என்கின்ற ஒன்றில் தான் அனுபவத்தப்படும். அந்த உயிரை தான் ஆன்மான்னு சொல்றோம். இந்த உயிரும் அந்த உயிருக்கு உயிராக இருக்கிறது தான் அந்த அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வு அது நத்திங் பட் அன்பு இருப்பு தான். இங்கே வருகின்ற பொழுது அது விலங்கு நிலையில் நாம் தன்னை வைத்துக் கொள்ளுகிறது. அதுதான் நம்ம தான் திண்டுக்கல் சுவாமி சர்வானந்த அவர்கள் மிக மிக ஒரு எளிய முறையில் இதை இதுவரையில எந்த சமய மதம் சொல்லாத ஒரு இதை சன்மார்க்க ரகசியத்தை சொல்றார். ஆக இந்த இடத்துல தான் அவர் வாழ வருகிறார். அந்த வாழ்வு அப்படின்றது என்னன்னா அதுதான் சச்சிதானந்த வாழ்வு. ஆனால் அந்த சச்சிதானந்த வாழ்வை இறைவனே கூட சட்டுன்னு வெளிப்படுத்த முடியாது என்பதுதான். சர்வ வல்லபம் பொருந்தியவர் தான் இறைவன். ஆனால் அவரும் அதுக்கும் ஒரு இயற்கையான ஒரு இது இருக்கு. அது முறைப்படி தான் அதை உயிர் அனுபவத்தில் முறைப்படி தான் அதை வெளிப்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அருள் அனுபவம் ஆகும் பொழுது அந்த அன்பு தத்துவத்தை விளக்கம் செய்கின்ற பொழுது அருள் உணர்வாக மாறுது. அந்த அருள் விளக்கம் எங்கே செய்கின்ற இடம் என்பதுதான் உயிர் ஒளி. அதுதான் ஆத்ம ஒளி, அதுதான் ஆத்ம ஜோதி. அந்த இடத்துல தான் தானே ஒரு உயிராக வருகின்றார். தன்னையே தான் மறைத்து கொண்டு தானே உயிராக வருகின்றார். அந்த உயிரை தான் ஆன்மான்னு சொல்கிறோம். அது ஒரு அணுவாக இருக்கார். இப்போ அகண்ட வெளியில ஒரு தனியாக இருக்காரு. இப்போ ஒரு வாழ்வு நிலைக்கு வரும்போது டுவலிட்டியாக வந்தால் தான் வாழ முடியும். ஏன்னா தன்னை தானே அனுபவிக்கிறது தான் வாழ்வுன்றது. ஒரு துறவி ஒருத்தர் அவர் துறவியாக இருக்கும்போது ஒரு காட்டில் போய் துறவியாக இருக்கும்பொழுது அவர் தவம் மட்டும்தான் பண்ண முடியும். பெருசாக உயிர்களுக்கு தொண்டு பண்ண முடியாது. ஆனால் அவரே ஒரு சமுசாரியாக கணவன் மணவனாக வாழும்போது ஏகப்பட்ட பேருக்கு அவர் அந்த உயிர்ப்படி தொண்டு செய்யலாம். ஆக ஒரு ஒருவன் வயதுக்கு வந்துட்டா அவன் சமுசாரியாக மாறினோம்னா ஆண் பெண் என்ற ஒரு 2 நிலையில் வந்தாதான் அது அவன் சமுசாரியாக ஆக முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிச்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்பத்தை கொடுக்கறது. அந்த மாதிரி அந்த ஒரு அர்த்தத்தோட இதை கம்பேர்லாம் பண்ண முடியாது. பட் அனுபவம்ன்றது தன்னை தானே தான் அனுபவிக்க முடியும். அங்கே ஒன்றே சிவம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதை தானே தன்னை அனுபவிக்க முடியாது. ஆக அனுபவத்தை கொடுப்பவர் ஒருவராகவும் அனுபவத்தை பெறுபவர் ஒருவராகவும் அப்படி வருகின்றோம். ஆக தன்னை அனுபவிக்க தானே அதை அனுபவிக்கின்ற ஒருவராக தான் ஒரு அனுபவ பொருளாக இருக்க அதை அனுபவிப்பதற்கு இன்னொருத்தராக வர்றார். அந்த ஒன்றுதான் உயிர். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அகண்ட வெளியில அவர் பதியாக இருக்கிறார். இந்த ஆன்மா என்ற இடத்துல உடனாக விளங்குகிறார். அங்க டுவலிட்டி, அந்த ஒன்று டுவலிட்டி இன் ஒன்னஸ், இந்த ஒன்று தான் இங்க 2ஆக விளங்குது. உயிராகவும் அந்த உயிருக்கு உயிராகவும், உணர்வாகவும் உணர்வுக்கு உணர்வாகவும், அறிவாகவும் அறிவுக்கு அறிவாகவும், அகம் ஆகவும் அகத்துக்கு அகமாக உள்ளொளியாகவும், இதை 2த்தையும் பிரிக்கவே முடியாது. இதை பிரிக்கவே முடியாது. அந்த ஒரு நிலையில தான் உடனாக விளங்குகிறார். அதனால தான் நீங்கள் சிவாலயங்கள்லாம் குறிப்பாக பார்க்கும் பொழுது அருள்மிகுன்னு போட்டு அம்பாள் பேரை போட்டு உடன் உரை அப்படின்னு போட்டு சுவாமி பேர் போடுவாங்க. எல்லா கோயில்கள்லையும் இந்த முதல்ல அருள்மிகுன்ற வார்த்தை தான் போடுவாங்க. அதுதான் போடணும். புது இது அருள்மிகு அப்படின்னா அந்த அருள்ன்றது என்னன்னா இயற்கை உண்மையை விளக்கம் செய்கின்ற ஒரு நிலையம்தான். நீங்கள் நான் எறும்பு ஆடு மாடு அதுதான் உயிர் ஒளி. அது உணர்வு வெளிதான். அது ஒரு உணர்வு சுடர். அது யாருன்னா அது இறைவன் தான். இந்த இடத்துல அதை தனியாக விட்டுல
ஏன்னா அவரே அகரமாக உகரமாக உள்ளொளியாக உயிராக அவரே இருக்கிறதுனால இரண்டுமே ஒரே டபுள் ஆக்ஷன்ல வரார். ஏன்னா இறைவனுக்கு அந்நியமா வேற யாரும் இங்க வந்துட முடியாது. ஆக அவரே தான் தன்னை உயிராக அருளால் தன்னருளால் தன்னை உயிராக விளங்க செய்விக்கின்றார், தன்னை தானே அனுபவிப்பதற்காக. ஆனா இந்த அனுபவம்லாம் பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிச்சுதான் கடைசியில முடிவுல எல்லையற்ற அருள் இன்ப அனுபவமாக மாறுது. இது ஏன் எடுத்த உடனே ஒரு புள்ளிலேயே வைக்கக்கூடாதுன்னா அப்படி வைக்க முடியாது. அப்படி வைத்தாலும் அதனுடைய அருமை பெருமை அந்த அபக்குவனில் அதை அறிய முடியாது. உதாரணமா சொல்லுவாங்க, இந்த ஒரு பக்குவம் இல்லாத ஆளுகிட்ட அரசாட்சி குத்தா என்ன ஆகும்? ராஜாங்கம் சின்ன பின்னமா போயிடும். அது எல்லாம் படித்து அறிந்து எல்லா கலைகளையும் கற்று அந்த ஒரு நல்ல வயதுக்கு வரும்போது தான் அவனுக்கு முடி சுட்டணும். இல்லை சில பக்குவம் இல்லாத ஆளுகளுக்கெல்லாம் அது ஒரு பதவி வந்துடுச்சுன்னா அந்த பதவியினுடைய பெருமை தெரியாத அதை சின்ன பின்னமாக ஆக்கி விட்டுருவாங்க. இந்த குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தாருன்னா அதனுடைய பெருமை தெரியாது. அதனால முதல்ல அருளின் பெருமையை அந்த உயிர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த அருள் என்பது அனுபவமாகத்தான் தன்னை கொண்டு செலுத்தும். அது அனுபவம் என்கின்ற ஒன்றாதான் அந்த உயிருக்குள்ள வெறுமே தவிர அது வேற மாதிரிலாம் வராது. அந்த உயிர் அது ஏற்கனவே அதுக்குள்ள அருள் இருக்கு, அருள் ஒளியா இருக்கு. இருந்தாலும் அங்க இருக்குது தெரியாம அது அனுபவமாகத்தான் அது வரும். அதுதான் ஒரு இயற்கையில ஒரு அதிசயம், வியப்பு, ஆச்சரியம். அதனால்தான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோர் அனுபவம் ஆகிய அற்பருங்கோல். அதாவது ஒரு ஆசிரமத்தில் 100 சீடர்கள் இருக்காங்க. அங்கே அந்த ஆசிரமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி இருக்காரு. தினசரி சொற்பொழிவு நடக்கும். திடீர்னு அந்த இடத்துல புதுசாக ஒரு சீடர் ஒருத்தர் வராரு. அவர் கேட்குற கேள்வி ஒரு வித்தியாசமாக கேட்குறாரு. கடவுள் யாருன்னு கேட்கல, கடவுள் எங்கன்னு கேட்கல. அவர் எப்படி கேட்குறார்? கடவுள்னா என்னன்னு கேட்குறார். கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த மாதிரி யாரும் கேட்கல. அவர் என்னமோ அந்த மாதிரி கேட்டுட்டு அவர் கேட்க தோணும். கடவுள்னா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்னார், கடவுள்ன்றது உன்னுடைய சொந்த அனுபவம், வேற ஒன்றும் இல்லை. இது சரியான ஒரு கேள்வி, சரியான ஒரு பதில். அதை தான் வள்ளல் பெருமான் சொல்றார். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுவோர் அனுபவமாகி அற்பருங்கோல். அந்த அற்பெருஞ்சோதின்றது அந்த ஜீவனுடைய சொந்த அனுபவம். அது கடைசியில் தான் வரும். பல பிறவிகள், பல கோடி பிறவிகள் ஆன பிறகு கடைசியில் தான் வரும். ஆக இறைவன் அகன்ற விளைக்கிற அன்பு தத்துவம் அந்த உயிருக்குள்ள தன்னை பூரணமாக வைத்திருந்தாலும் அந்த உயிருக்கு அனுபவ ரீதியாகத்தான் அனுபவமாகத்தான் வருவாரு. அதனாலதான் எல்லாமே நீங்க ஒருத்தர் வேலைக்கு நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு போகிறோம்னா எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பயோடேட்டாலாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு எத்தனை வருஷங்க அனுபவம்? இல்லை சார், அனுபவமே இல்லை சார், நான் புதுசாக. அப்படின்னா இவள் தான்ப்பா சேலரி கொடுக்க முடியும் அப்படின்னு. இன்னொருத்தர் வருவார், எத்தனை வருஷம்ப்பா உனக்கு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ? சார் அந்த கம்பெனி நான் 2 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனியில் 4 வருஷம் வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அப்படியா, சரிப்பா, உனக்கு நல்ல ஒரு சேலரி தரேன். ஆக அந்த அனுபவம்ன்றது தான் அது எல்லாமே அங்கே தான் லிங்க் ஆகும். எல்லாமே அனுபவம். ரோடில் நடந்து போகிறோம், காலில் முள்ளு பொத்திக்கிட்டோம், அது ஒரு அனுபவம், அது தேவைப்படுது. எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபைனலான அருள் அனுபவத்துக்கு முன்னாடி இந்த அனுபவம்லாம் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் அதை உணர்த்தும். இது தேவையில்லாத அனுபவம், அது தேவையான அனுபவம். தேவையில்லாத சூழ்நிலையில நான் இருக்கேன், தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் இருக்காரு. நமக்கு இந்த ஜீவனுக்கு ப்ரெசன்ட் டைமு அது தேவையில்லாத மாதிரி, அது ஆன்மாவுக்கு தேவை. அந்த சூழ்நிலையில வச்சு ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு.
ஆக இங்கே நாம் வந்து ஒரு அனுபவ வாழ்விலே வைக்கப்பட்டிருக்கின்றோம். வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உயிர் எதுன்னா அதுவும் இறைவனே. அவர் தனித்து இருக்காரு அகண்ட வெளியில. அங்க வந்து எந்த வந்து இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் அங்க போய் அவர் தாக்கவே முடியாது. ஏன்னா அங்க அது அனுபவம் நிலையம் கிடையாது, அது வந்து இருப்பு நிலையம். அனுபவம் நிலையன்றது இதுதான். இதுல கூட இதனுடைய மையப்பகுதியாகிய இருக்கிறது தான் இறைவன் இருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த அனுபவங்கள் சென்று அடையாது, அந்த கோட்டைக்குள்ளே இது புகாது, புக முடியாது. நாம இங்க அனுபவிக்கிற எத்தனையோ வகை 5 புலன்கள் வழியாக, மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தின் வழியாக விதவிதமா கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம அனுபவிக்கிறோம். எத்தனையோ வகையான அனுபவ இன்பத்தை அந்த 5 புலன்கள் வழியாகவும் மனதின் வழியாகவும் இந்த ஜீவன் அனுபவிக்கும், விதவிதமா அனுபவிக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாமே நம்ம புறப்பொருள்களிலிருந்து தான் நம்ம உள்ள அனுப்புறோம். அது எங்க போகும், எந்த வட்டத்தில் போகும்னா அகப்புறம் என்கின்ற கோட்டை வரையும் தான் போகும். அது ஒரு வெள்ளி கோட்டைன்னு கூட சொல்லிடலாம். அதுக்கு தங்கை கோட்டைக்கு இதுல போகவே போகாது. ஆனால் ஆனால் இந்த வெள்ளி கோட்டைக்குள்ள அனுபவிக்கின்ற அனுபவம் அது 2 பிரியும், இன்பம் அல்லது துன்பம். இந்த 2 அனுபவத்தினுடைய அதிசூக்குமான விளைவு பயன் எல்லாமே அந்த பக்கத்தில் இருக்கிற ஆன்மாவில் அது வந்து போய் பதிவு ஆயிடும். அப்படி பதியாகலைன்னா அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். இப்போ இங்கே நாம் அனுபவிக்கிற இங்கே வாங்குகிற ஒவ்வொரு அடியும் அதிசூக்குமான முறையில் ஆன்மாவில் போய் அந்த இறந்த நிலையில் தன்னுணர் இருக்கிற அந்த ஆன்மாவில் அது பதிவாகணும், பதிவாகும். அது வந்து அந்த ஃபைல் வந்து நிறைய அது வெயிட் ஆகணும். இத்தனை கோடி பிறவிகள் அது வாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு போன பிறகு என்னால் தாங்க முடியாத ஒரு நிலை வரும். இந்த ஒரு வடிவேலை கல்லால் அடிப்பாங்க. டேய் வேணண்டா விளையாடாதீங்கடா, டேய் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவங்க அடின்னு சொல்லிட்டு 4 பக்கம் வந்து கல்லை வீச்சு போடுவாங்க. கடைசி காட்டில் முடியாது. அப்புறம் கத்துவான், குருநாதா அப்படின்னு கத்துவான். இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது குருநாதான்னு. அதே கதை தான். இந்த இன்ப துன்பங்கள்லாம் அளவுக்கு மீறி எப்போ மனித பிறவிகளை எப்போ பக்குவ காலத்தில் வருகின்ற பொழுது தான் இதுக்கு மேலே என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அகப்பக்கமாக திரும்பி தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்க வேண்டும், அந்த சக்தியினுடைய உதவி கேட்டு அவனாக வருகின்ற பொழுது தான் நம்ம ஆன்மீகத்தில் என்றாகும். அதுவரை நம்முடைய முயற்சினால எப்படியாவது இந்த துன்பத்தை தீர்த்துக்கணும் அப்படின்னு புறமுயற்சியை செஞ்சுட்டு இருப்போம். இந்த புறமுயற்சியெல்லாம் ஒரு டைம்ல வந்து எல்லா திசையிலையும் வந்து இறைவன் தடை செஞ்சிருவார். எங்க போனாலும் அது வந்து தடையாகவே மாறிடும். அந்த நேரத்துல பக்குவம் இல்லைன்னா அவன் தற்கொலை பண்ணிப்பான். இல்லை இதுல போராடணும், வாழ்ந்துதான் ஆகணும், அந்த ஒரு நிர்பந்தம் இருக்கிறவன் அது அந்த நிலையில தான் வந்து இறைவனுடைய துணையை தேட வருகின்ற பொழுது அவன் வந்து இறை சிந்தனையில வந்துடுறான். அப்புறம் அந்த துன்பம் வந்து உடனே தீர்ந்துருதில்லை. அப்படி அது பழகி வருகின்ற காலத்துல தான் அவனுக்கு திருவருள் உணர்த்தினார். என்ன உணர்த்தோம்னா, அட இது உனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த பிரச்சனையை தீர்றது உனக்கு பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனையே வந்து பிறப்பு இறப்பு துன்பம் தான், இது தற்காலிகமாக அவர் உணர வைக்கிறார். அப்புறம் தான் அவன் டீப்பாக அதில் வந்து இறங்கார். இப்படி தான் ஒவ்வொரு ஆன்மாவும் உள்ளே வர்றதுக்கு ஆண்டவர் புற சூழ்நிலையை அது மாதிரி அமைச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தாங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, கருணை கொலை செய்யலாமான்னு கேட்கலாம். ஆக ஒரு ஜீவனுக்கு அனுபவம் என்பது தான் இந்த வாழ்க்கையினுடைய அமைப்பு. இந்த அனுபவம் முறைப்படி புறநிலைகள் ஆரம்பித்து இதெல்லாம் பூர்த்தியான பிறகுதான் அக அனுபவமாக கிடைக்கிது. இந்த புற அனுபவம் பூர்த்தி ஆகிறதுக்கு தான் எத்தனையோ கோடி காலங்கள், எத்தனையோ கோடி பிறவிகள் இதெல்லாம் வந்து நடக்குது.
ஆனால் கேட்கலாம், நம்மளாம் கேட்குறோம். இந்த ஒரு இதுக்கு இது இவ்வளோ லாங் ப்ராசஸ் தேவைப்படுதா? இத்தனை கோடி பிறவிகளில் ஒரு ஜீவன் துன்பப்படணுமா? அது கடவுளே அந்த ஜீவனாக கூட இருக்கட்டும், ஆனால் அடித்தா நமக்கு தானே வலிக்குது, கடவுளுக்கா வலிக்குது? எனக்கு தானே வலிக்குது. இதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். அதை தான் ஒரு மகா காரணம். ஒருத்த அடிக்கிறேன்னா எனக்கு ஏன் வலிக்குது? அது இன்னொரு இதில் பார்க்கலாம். நான் நாக்கில் லட்டு வைக்கிறேன்னா ஏன் எனக்கு இனிக்குது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் எனக்கு வருது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உள்ள என்ட்ராக முடியும் அப்படின்னா, அது நான் என்ற வண்ணத்தில் அந்த உணர்வு விளங்கினால்தான் அது உள்ளே போகும், இல்லைன்னா உள்ளே போகாது. ஆக இறைவனுடைய திருவருளே ஒவ்வொரு ஜீவ உணர்விலும் அந்த நான் என்ற வண்ணத்தை ஒவ்வொரு வினாடியும் தன் திருவருளால் விளங்கு செய்து கொண்டிருக்கிறான். அதனால் அடித்தா வலிக்கிறது அவருக்கு தான், நமக்கு இல்லை. ஆனால் அது நான் என்ற வண்ணத்தில் விளங்குறதுனால நமக்கு வலிக்கிறதா தெரிகிறது. நான் தான் அனுபவிக்கிறேன். அப்படி நான் தான் சொல்றதே அந்த மெய்ப்பொருள் தான். ஆக பிரச்சனை நமக்கா அவருக்கானா? அவருக்கு தான். அவர் தான் நான் என்ற வண்ணத்தில் அனுபவிக்கிறார். அதனால்தான் இன்பமும் துன்பமும் இல்லானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது உள்ளானே. உள்ளானேன்னா யாரு? அவரே உயிர்களாக வருகின்ற பொழுது அவர் தான் துன்பத்தை அனுபவிக்கிறார். அதனால இந்த உண்மையை அணிந்து கொண்ட நிலைக்கு பிறகுதான் வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட வேண்டார். ஆறுயிர்கட்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஏன் வென்றாரு? அந்தந்த உயிராகவும் இருந்து கொண்டு இருப்பது இறைவன் தான் என்பதை உள்ளபடி உணர்ந்துகிறதுனால இரக்கத்துக்கு, கருணைக்கு, ஜீவதயவுக்கு முதல் இடம் கொடுத்து, ஆனால் நம்மாலான அந்த உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கி வைக்கணும் அப்படின்னு ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமாள் வேண்டாம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். கருணை கொலை செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம். இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோம். ஆக இன்பம் ஏன், துன்பம் ஏன்? இன்பம் ஒரு புலன் வழியாக நமக்கு பொருள் உலகத்தில் தான் நமக்கு வருது. அது எத்தனையோ விதத்தில் வருது, ரைட்டு. துன்பத்தை ஏன் கொடுக்குறாரு? இன்பத்தை ஏன் கொடுக்குறாருன்னா, இன்பத்தை கொடுக்குறாரு. இன்னொன்று, இந்த உயிரானது இன்பத்தை தான் விளைந்து கொண்டே இருக்கும். நம்முடைய அவா எப்படி இருக்கணும்னா, நாம் சதா காலமும் எதான ஒரு இன்பத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் புறப்பொருளை நம்ம உள்ளே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கோம். டிவி பார்க்கணும், பேப்பர் படிக்கணும், நாவல் படிக்கணும், மசாலா தோசை சாப்பிட்ணும், டீ கடையில் போய் போண்டா சாப்பிட்ணும், இன்னும் ஏகப்பட்ட இருக்குது. அது சொல்லவே முடியாது. என்ன அவங்க என்னென்ன விரும்புகிறாங்க. ஆக சதா காலமும் ஒருத்தர் போதை இறங்கிச்சோன்னா கோட்டர் அடுத்த கோட்டர் போட்டால் தான் அவனுக்கு இது வரும். அது இறங்க இறங்க அது அதை போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த ஜீவன் அதை கேட்குது. அது இன்பமாக இருக்கணும், என்ன இன்பமாக வச்சுக்கினுறேன்ட்டு. அது அந்த ஒரு இது அவாவை யார் தூண்டி வர்றதுன்னா இறைவன் தான் தூண்டி விடுறார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இறைவனே இன்பமாக வாழ்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கார். ஆனால் அந்த இன்பம் புறத்திலிருந்து போகிறதல்ல, அது இயற்கையாகவே இன்பமாக தான் இருக்குது. ஏன்னா இயற்கை உண்மை அவனுடைய இருப்பு இன்பமாக தான் இருக்குது. ஆனால் அந்த உண்மை விளங்குகின்ற பொழுது தான் அது அனுபவமாகும். அந்த இன்பம் தோன்றிவிட்டதானால் எத்தனை கோடி 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 யுக யுக யுகங்கள் ஆனாலும் அது சதா புதுசாகவே ஒவ்வொரு வினாடியும் அது அனுபவப்பட்டிருக்கும். அந்த இன்பத்தை இப்படி அப்படி என்று சொல்ல முடியாது. ஆக அதை பற்றி உணர்த்தணும் ஏதோ ஒரு வகையினத்துக்காகத்தான் அந்த அவாவை தூண்டி விட்டு இந்த மாயா இன்பங்களை கொடுக்குறாங்க. இது உண்மையிலே இன்பமே கிடையாது. ஏன்னா இது அசத்து பொருள் நமக்கு கிடைக்கிறது, இது உண்மை கிடையாது. இது வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். அதுதான் அருணகிரிநாதர் சொல்லுவார், இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ அப்படின்னு கந்தர் அனுபவி சொல்லுவார். இல்லே அப்படின்னா இல்லை ப்ளஸ் ஏ, இல்லையே. இங்கே உண்மை கிடையாது. அது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியாது, பொய்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கனவு காணும்போது ஒருத்தன் கொலை பண்ண துரத்திட்டு வர்றான்,
ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், ஓடிட்டே இருக்கோம், பதறோம், பயப்படுறோம், வெறுவையா சொட்டுது, அப்படியே பதைச்சு நின்று இது பண்ணுறோம். குத்த ஆரம்பிச்சிட்டான், ஓன்னு கத்துறோம். அப்புறம் பார்த்தா பின்னாடி யாரோ தட்டுறாங்க. என்னங்க தூக்கத்தில் இப்படி பேசுறது எப்பத்துலேருந்து உங்களுக்கு? அடாடா, இவ்வளவும் கனவா? ஆனால் பயந்தது தானே, அது ஒன்றும் வாபஸ் பண்ண முடியாது அந்த அனுபவத்தை. கனவு காணும்போது அது பொய் என்று உணர முடியாது. அதுதான் எல்லாமே ஒரு மாயா நிலைகள். அந்த நிலைகளில் அது உண்மையாகவே அனுபவப்படும். அது இது இந்த நிலையில் விழிப்பு நிலையில் இது இன்பம், உண்மையான இன்பம் மாதிரி அனுபவமே தவிர, இந்த விழிப்பு கன உறக்கம் முன்னிலை அனுபவத்தை கடந்த ஞானிகளுக்கு தான் அது உண்மை கிடையாது. அசத்து பொருள், அசித்துன்னா அதுக்கு உணர்வற்ற ஜடப்பொருளிலிருந்து இன்பம் சித்தாகி ஆன்மாவுக்கு தர முடியாது. அப்ப நமக்கு இன்பமா இருக்கே. ஆமா, அப்படி வைக்கிறது மாயை. இந்த மாயையிலே எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த அனுபவமாய் அவங்க சொல்றது. அங்க உண்மையில் அது கிடையாது. அது ஒரு மயக்க இன்பம், மயக்கத்தினால் ஒரு இன்பம். அதை விசாரத்தின் மூலம்தான் அதை நீ கடந்து செல்லவே வேண்டிய ஒழிய அதை அப்படியே கடந்து செல்வது கூடவே கூடாது. எத்தனை கோடி காலம் ஆனாலும் அந்த மயக்க இன்பம் புதுசாக சுகம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது இந்த இன்பம் நமக்கு எப்போ இது வேண்டாம் தோணும்னா, இறைவன் அதையே துன்பம் கொடுக்கின்ற பொழுது தான், ஓ இந்த இன்பத்துக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு சொல்லிட்டு துன்பம் என்கின்ற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்குறார். அப்போ இது மாற்றி மாற்றி கொடுக்கும்போது இன்பம் என்பது எதுக்கு கொடுக்குறாருன்னா, இயற்கை இன்பம் ஒன்று ஆன்மாவில் இருக்கிறது, அதுதான் உண்மையான இன்பம், அதுதான் சச்சிதானந்தம் அப்படி சுட்டி காட்டுவதற்காக தான் இத்தனை கோடி பிறவிகளில் நமக்கு அந்த அனுபவத்தில் இன்பத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. தூக்கம் கூட ஒரு இன்பமாக தான் இருக்குது. அது தூங்கி விழிப்பு நிலைக்கு எழுந்துறதுல அது அனுபவப்படுத்துவார். தூங்கும் போது நமக்கு தெரியாது. தூங்கும் போது நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இறந்து போயிடும், சூன்யத்துக்கு போயிடும், அப்போ தெரியாது. ஆனால் தூக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு வருகின்ற அந்த ஃபியூ செகண்ட்ஸு அந்த மாயையை விட்டுத்தான் அது ஒரு சுகமாக இருந்ததா அனுபவப்படுறோம். அதனால் இன்னும் டைம் ஆகலையா, சரி மணி 5 தான் ஆச்சா, அடடா நல்லா இருந்தது, இன்னொரு மணி நேரம் நல்லா தூங்கலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி விழிப்பிலிருந்து தூக்கத்துக்கு இழுத்துக்கிட்டு போது பாருங்க. அப்போ அந்த எண்ணங்கரற்ற நிலைக்கு வருகின்ற அந்த ஃபியூ செகண்ட்ஸு மறுபடியும் இன்பத்தை உணர்வோம். அப்புறம் நமக்கு சூழ்நிலைக்கு போயிடும். எல்லாமே ஒரு மாயை. அதுதான் ஒரு முடிவு பண்ணி தான் நமக்கு சுகமாக இருந்தது ஒரு ரிசல்ட்டை கொண்டு திணிக்கும். இதுதான் இது ஒரு நமக்கு பின்னாடி மாயா சக்தி வச்சு தான் இந்த வாழ்வில் இதெல்லாம் இவ்வளவோ அனுபவத்தையும் பொய்யான அனுபவத்தை மெய்யனவே ஊட்டி கொண்டிருக்கிறார் அந்த உள்ளொளி நடராஜன். சரிங்க, துன்பத்தை ஏன் கொடுக்குறாருன்னா, துன்பம் என்றது எதுக்காகன்னா தயவு, இரக்கம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. அந்த தானே அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் நமக்கு இரக்கம் என்ற ஒன்று உதிக்க இல்லைன்னா இரக்கமே வராது. சரி, இரக்கம் அவசியமா? அன்பு தத்துவம், அன்பு இருப்பு அகண்டவில் இருக்கு. அடுத்தது அந்த உயிருக்குள்ள அந்த ஆண்டவர் தன்னுடைய அருள் உணர்வாக, தனிப்பெரு கருணை உணர்வாக அதை இது பண்றாரு. அப்புறம் ஜீவன்ல அது இரக்கமாக அவரே வரார். இதுதான் ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில இறைவனுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன். இதை எதிர்பார்க்கிறார். அகண்ட வெளியில அன்பு இருப்பாகவும் சிற்சபையில அருள் என்கின்ற உணர்வாக இருக்கிறவர் அவரே ஜீவன்ல வருகின்ற பொழுது இரக்கமாக வர்றார், ஜீவ தெய்வாக வர்றார், கருணை உடையவராக வர்றார். ஆக இதுக்காகத்தான் எவ்வளவு ப்ராசஸ். ஆனால் இந்த இரக்கம் ஜீவனில் சதா வெளிப்படும். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, உயிர் வேறு அல்ல, இரக்கம் வேறு அல்ல, என்னுயிர் வேறு அல்ல, இரக்கம் வேறு. அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இரக்கம்ன்ற வார்த்தை மட்டும்தான் உபயோகப்படுத்துவார். அதை கருணை அப்படின்னும்
தயவு அப்படின்னோ அன்புன்னோ சொல்லவே மாட்டார். அது பிள்ளை பெருவிண்ணப்பம் நினைக்கிறேன். என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே வருவித்த இறைவா, இரக்கம் நீங்கள் என் உயிர் நீங்கும், இரக்கம் வேறு அல்ல என் உயிர் வேறு இல்லை. அப்போ இந்த அன்பு அருள் உணர்வாகி அந்த அருள் உணர்வு சிற்றவையில் அருள் உணர்வு அடிப்படுத்தி ஜீவனில் எப்படி கொண்டு வந்து அதை வெளியே ப்ராசஸாக வைக்கிறார்னா இரக்கம் என்கின்ற உணர்வாக அந்த ஜீவனுக்குரியவராக விளக்கம் செய்கிறார். ஆனால் இந்த ஜீவன் வந்து தன்னை உள்ளொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உடம்பு வேண்டாம், மனதை இறக்கும்படி செய்து உயிரை ஒடுங்கணும் செய்து உள்ள ஒடுக்கிட்டா அந்த உடலோ மனமோ, உடல் இல்லாத போது உயிர் அங்கே இருக்க முடியாது, அது ஆன்மாவில் ஒடுங்கிடும். அப்புறம் எப்படி இறக்கம் ப்ராசஸ் ஆகும்? ஆகாது. அங்கே இறக்கம் விளங்குவதற்கான அந்த நிலையமே எல்லாம் போயிடுது, இந்த பாடியே எல்லாம் போயிடுது. அதனால் மற்ற சமய நெறிகள் எல்லாம் பொய்யே, இறைவனுடைய நோக்கத்துக்கு முற்றிலும் மாறுபட்டவை. அவைகள் வந்து ஒடுக்க நிலையை வற்புறுத்துகின்றன, பிறவாத நிலையை வற்புறுத்துகின்றன. பிறவா வரம் வேண்டுவது தவறு. என்ன இறைவனே தான் உருவ நிலையில தன்னை விளக்கி அந்த உருவத்தோடு விளங்குறதுக்காகத்தான் பிறப்பெடுத்திருக்கார். நம்ம வேலை ஆண்டவர் எடுத்திருக்கிற அந்த உருவத்தை அவர் அருளாலே நித்தியமாக மாற்றிக்கொள்ளுவது, ஒளி உருவமாக மாற்றிக்கொள்வதுதான் வேலை தவிர இதை கொண்டு போய் ஒடுக்கக்கூடாது. அதனால் மற்ற நெறிகள் வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு மாறுபட்டுத்தான் விளங்குகின்றன அப்படின்றாங்க. ஆனால் இப்போ துன்பத்தை பார்ப்போம். தயவு இப்போ துன்பம். அப்போ இந்த துன்பத்தை அந்த ஜீவனானது தானே பலகால் அனுபவித்து பார்த்து ருசித்து பார்த்த பிறகுத்தான் அது பக்குவ மனிதன் வருகின்ற பொழுது அது வந்து ஐயோ பிற ஜீவன் துன்பப்படும் பொழுது அந்த துன்பம் இப்படி தான் இருக்குன்றது அனுபவத்தில் தக்க வச்சிருக்கு பார்க்கும்போது இரக்கம் உதிக்கும். இதெல்லாம் கோழி குஞ்சு ஒரு நாய் கவ வருதுன்னா அதுக்கு அது தெரிஞ்சிடும். ஆனால் அதனுடைய இரக்கம் ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய ஃபேமிலி வரையில் தான் இருக்கும். ஆனால் வரலாறுடைய இரக்கம் ஒரு ஆன்மாவில் ஏற்படுகின்ற உயிர் இறக்கமானது பிரபஞ்சம் முழுதும் தழுவியதாக மாற வேண்டும். அதுக்காக தான் இவ்வளவு போகும். ஆக இரக்கம் நமக்கு உதிக்கணும்னா எப்பொழுது நாம் இறங்குவோம் என்றால், ஜீவன் துன்பப்படுவா எப்பொழுது இறங்குவோம் என்றால், முன்பு தானே அந்த அத்தகைய துன்பத்தை அனுபவித்து ருசித்து பார்த்த பிறகு ஐயோ நம்ம தாங்க முடியாது, ஒரு ஜீவன் துன்பம் வந்தால் தாங்க முடியாது, தான் அனுபவ ரீதியாக அதை அனுபவித்து இருந்தால் தான் பிற ஜீவன் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பம் நம்முடைய ஆன்மாவில் பிரதிக்கின்ற பொழுது அங்கு வழியாக இருக்கும், நமக்கு அதே இரக்கமாக மாறும். இதுதான் ஆண்டவருடைய டெஸ்டினேஷன். சரி, இதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம். இப்போ துன்பம் எப்படி உயிர் வெளியில அனுபவமாகுது, இன்பம் எப்படி உயிர் வெளியில அனுபவமாகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பும் அற்புதமும் ஆச்சரியமும் நம்ப முடியாததும் ஆகும். ஏன்னா உயிர் என்பது இந்த உடல் உருவத்துக்கு அப்பாற்பட்டு அது ஒரு வெளியாக தான் இருக்குது. அதனால தான் உயிர் வெளின்னார். உயிர் வெளி அதனை உணர்களை வெளியில் அயலற வகுத்து அற்புறம். ஆனால் அந்த உயிர் வெளியிலேயே வந்து அந்த உணர்கின்ற ஒன்றை வைத்திருக்கிறார். ஆக உண்மையில உண்மை மனிதன் என்ற ஒரு அணுத்துவமான அறிவு ஆகாயம். அறிவுன்னா சித்து, ஆகாயம்னா ஆகாசம். அதான் சித்தாகாசம் சொல்றாங்க. சித்தாகாசம் அது சிதம்பரம். சித்து பிளஸ் அம்பரம். அம்பரம்னா வானம் ஆகாயம், சித்துன்னா அறிவு. அங்கே சிதம்பரம்னா அறிவு ஆகாயம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த சிதம்பரம் ரகசியம் அப்படின்றாங்க. அது எங்கே போய் சிதம்பரத்தை பார்க்க முடியும்? நீதான் அந்த ரகசியம். என்னால் அறியப்படாத ரகசியம் அது எதுனா நான் தான் என்னால் அறியப்பட்ட ரகசியம்.
ஆக இறைவன் நமக்கு தனக்குள்ளவே இருந்து தன்னைத்தானே அறியாதபடி தனக்கே திரையிட்டு வர்றது ஒரு காரணம் உண்டு. அதனால தான் வள்ளல் பெருமான் ஒரு பாடல்ல பார்க்கும்போது தன் பெருமை தானறியா தன்மையனே அப்படின்வார். இறைவனுடைய பெருமை அவருக்கு தெரியாம இருக்குமா? இருக்கே. இப்ப நம்மளாம் இறைவனுடைய பெருமை தெரியாம இருக்கமே. இந்த நான்ன்றது என்ன? அதுவும் இறைவன் தானே. ஆக இந்த இடத்துல இந்த நானாகிய இறை விளங்குகின்ற வண்ணத்தில் விளங்குறதும் அந்த திருவருள் தான். அப்போ தனக்கே தான் தெரியறதுனால தன்னுடைய பெருமை தானே அறிய முடியாம இருக்கவே. அதனால்தான் தன் பெருமை தானறியா தன்மையனே. இது திருவருட்பால ஒரு வரியில் தான் வரும். வேற எங்கேயும் இதை பார்க்க முடியாது நினைக்கிறேன் இந்த வரிகள். இதெல்லாம் எதுக்கு பதிவு செய்திருக்காருன்னா இந்த இந்த உண்மைகள்லாம் இப்படி இருக்கு. தன் பெருமை தானறியா தன்மையனே தனி தலைவா என்னுயிர்க்குள் இடித்த கனச்சுவையே நின் பெருமை நான் அறியேன் நான் மாட்டோம் அறியேன் அப்படின்லாம் அந்த ஒரு பாடலில் வரும். ஆக இப்போ ஒரு ஒருத்தன் வந்து அடியனை ஒரு கத்தியால காலில் வெட்டுறான். இது இந்த இது ஒரு நியாயமான ஒரு விசாரமானது. இந்த உடம்புன்றது மாமிசத்தால் ஆனது. இந்த மாமிசத்தான உணவு எதிலிருந்து வந்ததுன்னா உணவுப் பொருள்களால் வந்தது. இந்த உணவுப் பொருள் இந்த மண்ணான பூமியிலிருந்து கிடைத்தது தான். ஆக இந்த பஞ்சபூத அணுக்கள் உணவாகி அதனுடைய திரட்சி புலால் என்கின்ற ஒரு செல்களாக மாற்றப்பட்டு ஆக இது வந்து ஃப்ளஷ் பாடி தான். அது வந்து சராசரி மனிதனுக்கு 27 லட்சம் கோடி செல்களால் ஆனது. இதில் எந்த செல்களுக்குமே உணர்வு என்பது கிடையாது. இதயம் இருக்கு, இதயம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதயத்துக்குன்னு தனியாக உணர்வு இருக்கா? நுரையீரலுக்குன்னு தனியாக உணர்வு இருக்கா? கிட்னிக்குன்னு தனியாக உணர்வு இருக்கா? நம்ம 2 கிட்னி இருக்கு. இப்போ நம்ம சகோதர ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சோம்னா இந்த கிட்னி கொண்டு போய் அங்கே பொறுத்துறோம். அது உணர்வு, அதுக்கு உணர்வை மாறிடும். அதுக்கு உணர்வு கிடையாது. இப்போ குடல் வெந்து போச்சு, 1 மீட்டரை கட் பண்ணுன்றாங்க, கட் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு உணர்வு கிடையாது. இந்த உடம்பு உறுப்புல எத்தனை தலையை தவிர மிச்ச எந்த உறுப்புனாலும் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். ஆனால் அதுக்கு உணர்வு கிடையாது. ஏன்னா இது ஜடப்பொருள், அவ்வளவுதான். இந்த உயிரில் அது ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது வேறு அங்கே அதுக்கு வாழ்வு கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த உடம்புக்கு பேர் பாசம் அப்படின்னு பேரு. பாசம் என்பது பசு ஆகிய உயிரை பற்றி கொண்டுதான் இருக்க முடியும். பசு என்ற உயிரானது பாசம் என்ற ஜடப்பொருளில் தான் தன்னை விளக்கம் செய்ய முடியும். அது மாதிரி ஒன்றுத்து ஒன்று அது ஒன்று தான் இருக்கு. 3 ஒன்று தான். பதி பசு பசு இது 3 சேர்ந்து தான் ஒரு பொருளாக விளங்குது. முப்பொருளும் ஒன்று தான். ஆக ஆனால் இந்த இடத்துல இது வந்து பொருள் தான். இது வந்து ஒரு பொருள் அணுக்களால் ஆனது. நீங்கள் செல்லு, இந்த உடம்பு வந்து இதயம், நுரையீரல், கிட்னி, சிறுமூளை, பெருமூளை, பெருங்குடல், சிறுகுடல், மலைப்பை எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செல்கள் தான். செல்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு செல் எடுத்து பார்த்தா அதில் பல லட்சம் கோடி அணுக்களால் ஆனது. இதுதான் உண்மை. ஆக மொத்தத்தையும் பார்த்தா இது அணுக்களின் தொகுப்பு. அது எத்தனை கோடி 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 கோடின்னு சொல்லவே முடியாது. இது எதுக்கான வந்து இப்போ ஹைட்ரஜன் நம்ம உடம்புல இருக்குது. அது எத்தனை லட்சம் கோடி ஹைட்ரஜன் கணக்கிட முடியாது. அதுக்கு உணர்வு இருக்கா? உணர்வு கிடையாது. ஆக இப்போ ஒருத்தர் கத்தியில் காலை வெட்டுறான்னா அது வந்து கத்தின்றது ஒரு பொருள், இது உடம்பு அது ஒரு பொருள். இது வந்து ஒரு பொருளை வந்து இதாகுது. அது வந்து எப்படி அனுபவமா மாறி எனக்கு வலிக்குது. அங்க கத்தியில காலில் வெட்டான்னா எனக்குள்ள வலிக்குது. யாருக்கு வலிக்குது? எனக்கு வலிக்குது. எங்க வலிக்குது? காலில் வலிக்குது. காலில் தான் வலிக்குது. காலையா நான் இருக்கேன்? இல்லையே, தலைப்பகுதியில் இருக்கு. எனக்கு வலிக்குது, உணர்வுல தான் வலிக்குது. ஆனால் அதுதான் மாயை. நம்ம வந்து காலில் வலிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உணர்வில் தான் அது வலிக்குது.
அங்கதான் ப்ராசஸே ஆண்டவர் செய்கிறாங்க. எப்படின்னா, இதே ஒரு மரத்தை வெட்ட அதுக்கு வலிக்காது, அதுவும் செல்களானதான், ஏன்னா அதில் ஆர்கான்ஸ் கிடையாது. ஆனால் நமக்கு இந்த செல்களில் ஸ்பைனல் கார்டு மூலம் இந்த செல்கள் அந்த நிகழ்ச்சியை தகவலாக மாற்றி அனுப்புது. எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்பைனல் கார்டினுடைய எட்ஜு தலையில் முகுளமாக மாறுது. அந்த முகுளத்தில் தான் நாம் வலியை உணர்றோம் அப்படின்னு அத்தோடு நிறுத்திக்கிறான் விஞ்ஞானி. அது கரெக்டு தான். ஆனால் வலியை உணர்றவன் தலைப்பகுதியில் இருக்கிறதால் தான் அங்கே எந்த ஒரு நிகழ்ச்சியும் உடல் விஸ்தூரம் எந்த ஒரு பகுதியில் இந்த விஸ்தூரத்தில் இருந்தாலும் அதை அனுபவிக்கிற இடம் தலைப்பகுதியில் அனுபவிக்கணும் விஞ்ஞானம் திட்டவட்டமாக சொல்லுது. அது நமக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கு. ஆத்மவிசுவாசத்துக்கு அது ஒரு பேர் உதவியாக இருக்கு. ஆக இந்த நிலையில் அந்த விஞ்ஞானிகள் அத்தோடு நின்றுட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறான்னா அவன் என்ன ரூபத்தில் இருக்கிறான், அது அந்த மேட்டருக்கே போகலாம். இப்போ இவ்வளவு தகவலும் ஒரு நிகழ்ச்சி தகவலாக மாற்றப்படுகிறது, சிக்னலாக மாற்றப்படுது. அந்த சிக்னல் அந்த மெசேஜ் நியூரான்கள் மூலம் மூளை பகுதியில் வருது. அதோட மாற்றின அந்த சிக்னலுக்கு ஒத்த ஒரு கமாண்டு, அந்த கமாண்டுன்றது என்னன்னா கடவுளுடைய ஏகதேசத்தன்மை. அது அருள். இப்போ அருள்ன்றோம், அருள் தான் கடவுளுடைய தன்மை. இப்போ கடவுளுடைய தன்மை அருள். அது ஒரு உதாரணத்துக்கு சமுத்திரம். இந்த உலகம் முக்கால் பாகம் நீரால் சூழப்படும் கடல் தான். இவ்வளோ பெரிய சமுத்திரம், இவ்வளோ பெரிய சமுதிரம் எவ்வளோ ஆழம் இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும், எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கும். இதில் ஒரு டிராப் எடுத்துக்கிறோம், ஒரு டிராப் எடுத்துக்கிறோம். அந்த ஒரு டிராப்பை கோடியாக பிரிக்கிறோம். அந்த கோடியில் ஒரு பங்கு, அந்த ஒன்று தான் அனுபவமாக வருது. முழு சமுத்திரம் கடவுளுடைய தன்மையாகிய அருள். அதில் ஒரு டிராப், அது அது ஏகதேசத்துலேயே ஏகதேசம் என்ற ஒரு அனுபவம். இந்த சமுத்திரம்ன்றது கடவுளுடைய அனுபவம், அதுதான் அருள். அதில் ஒரு டிராப் எடுக்கிறோம். அந்த ஒரு டிராப்பில் கோடியில் ஒரு பங்கு தான் இப்போ தன்னுடைய தன்மையை வலி என்கின்ற அனுபவமாக அது மாற்றி, அது எப்படி இந்த சிக்னலுக்கு ஒத்த ஒரு இதுவாக தான் அது உயிர் வெளியில் என்டர் பண்ணுது. இப்போ நம் உயிர் வெளியிலிருந்து வர்ற அந்த அனுபவம் எதுன்னா இறைவனுடைய ஏகதேச சக்தி, அருட்சக்தி தான் நமக்கு அனுபவம் என்கின்ற ஒரு அலையாக, அனுபவம் த வேவ்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக கடவுளே நமக்கு உள்ள நுழைகின்ற பொழுது நமக்கு தாங்க முடியாத ஒரு தன்மையாக மாறுது. அப்படி இதெல்லாம் செய்யலை அப்படின்னா நம்ம அந்த உணர்வில் வலிக்கவே வலிக்காது. மேலும் அந்த உணர்வில் நான் என்ற வண்ணத்தில் இறைவன் இருக்கிறார். அந்த தன்மையே புறத்தில் அனுபவமாகவும் எனது என்கின்ற அனுபவமாகவும் அந்த உயிர் வெளியில் அந்த அருளே தன்னை நான் என்கின்ற தன்மையாக ஏகதேசத்தில் வச்சிருக்கு. ஆக இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி அந்த இருப்பும் அனுபவமும் ஒன்றை பிரிக்க முடியாத நிலையில் இந்த அனுபவ அலைகளானது அந்த நான் என்ற உயிர் இருப்பில் போய் மிக்ஸ் ஆகி ஒன்றா மாறிடும். ஒன்றா மாறுகின்ற பொழுது அங்கே வலி வேறு இருக்க முடியாது, அந்த உயிர் வேறுக்க முடியாது. அந்த உயிரானது இப்போ எப்படி இருக்கும்னா துன்ப இருப்பாக இருக்கும், துன்பம் என்கின்ற ஒரு இருப்பாகவே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த நேரத்தில் அது என்ன ஆகுன்னா அந்த ஒரு இன்ப இருப்பாகவே அது மாறிடும். இதெல்லாம் ஒரு மகா காரணத்துக்காக தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுது. ஆக இப்போ தான் நம்ம இந்த விஷயத்துக்கு வரப்போகிறோம். ஆக இந்தந்த ஜீவன் இந்தந்த பிறவியில் இந்தந்த நேரத்தில் இந்தந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது தீர்மானித்து அதை ப்ராசஸ் படுத்தி அதை செயல்படுத்தி அதை ஊட்டுவது திருவருள் தான் முன்னிருந்து காரணமாக
காரியமாக, காரண காரியமாக, மகா காரணமாகிறது எல்லாத்தையுமே அருளால் தான் நடந்து கொண்டிருக்கு. அதனால் நம்ம வந்து எந்த நேரத்தில் எதை செய்யணும்னா இறக்கப்படணுமே ஒழிய அந்த இடத்துல கருணை கொலை செய்தல் கூடாது. ஏன்னா அந்த ஜீவன் அந்த இடத்துல துன்பப்படணும், அந்த துன்பத்தை அவர் ஊட்டிக்கிட்டு இருக்கார். அதனால் நம்ம வந்து அந்த உயிரையே எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த ஆன்மாவுக்கு அதுக்கு தேவைப்படுது. ஆனால் நம்முடைய ஜீவனானது அதனுடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மிக 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 அவசியம். அந்த இறங்குதல் உண்மையான இரக்கமாக இருக்குமாயின் அந்த ஜீவனுடைய துன்பம் மறைந்துவிடும். இதுதான் இரக்கத்தினுடைய பயன். அந்த இரக்கத்தினாலே அருள் வல்லபம் அங்கு காரியப்பட்டு அது துன்பத்தை நீக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சும்மா இறங்கி போறதில்ல. அந்த இரக்கம் உண்மையாக இருக்கும், தன்னுயிர் போல் நினைத்து இறங்கணும்னா அது என்ன ஆகும்னா அந்த துன்பத்தை ஆண்டவர் நீக்கி விடுவார். அதுதான் அங்கே உண்மையாக இறங்காம என்னால் பார்க்க முடியாது, என் கண்ணால் பார்க்க முடியாது, அதை கொலை பண்ணிட்டு கருணை விடாங்க. அங்கே உண்மையான தானே அந்த உயிராக இருந்து அந்த இடத்துல வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக அருள் வல்லபம் வந்து அங்கே வந்து காரியப்பட்டு அந்த ஜீவனுடைய துன்பத்தை போக்கிவிடும். அப்படிதான் போக்கணுமே தவிர அருள் வல்லபத்தால் தான் போக்க வேண்டும். மற்றபடி நம்மால ஒன்றும் ஆகிறது ஒன்றும் கிடையாது. அந்த ஜீவன் அந்த இடத்துல அந்த உயிரை தன்னுயிராக பாவிச்சு தனது துன்பமாக கருதி அதை வந்து இறைவனிட்டு விண்ணப்பம் பண்ண பொழுது அந்த விண்ணப்பம் அந்த இரக்கம் உண்மையானதாக இருக்கின்ற பொழுது அதை உடனே அந்த துன்பத்தை நீக்கி விடுவார். இது உண்மை. இதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்மாவோட அனுபவம். ஆக இதுதாங்க ஐயா உண்மையானது. இது சிற்றறிவில் சுவாமிகளுடைய நூல்களை ரெஃபர் பண்ணும்பொழுதும் சொர்ணானந்த சுவாமிகளை ரெஃபர் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் சிற்றறிவுடைய அறிவில் புரியுது. அதனால் வேறு யாருக்கிட்ட கேட்டு பாருங்கள். கருணை கொலை செய்தல் கூடாது, அது தவறு, அது கடவுளுடைய சம்மதம் அல்ல. அந்த நேரத்தில் நாம் வந்து இரக்கமாக நெகிழ்ச்சியோடு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்து, இறைவா இப்பொழுதே நான் தான் அங்கே இருக்கிறேன், நான் தான் துன்பப்பட்டிருக்கிறேன், எனது துன்பத்தை நீக்குவாயாகன்னு என்னகிட்ட விண்ணப்பம் பண்ணோம். இதுதான் முக்கியமானது. நன்றியா. தயவு. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எத்தாலும் ஆகாதே அம்மா, எத்தாலும் ஆகாதே அம்மா, அத்தாலே இருத்தல் ஆம் சும்மா, அத்தாலே இருத்தல் ஆம் சும்மா, எத்தாலும் ஆகாதே அம்மா. தயவு. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும், மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்ப்பிழைப்பே ஆகும். தயாநிதி சுவாமி சரணானந்தா. தயவு.